ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீகாக்காக்கு மூக்கில் நெய் ஒழுகி ஒரே இருமல் சளி. இன்றைக்கி லைவ் வந்துடுவேன். இது வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் போனோம் எங்கள் வீட்டில் பெரிய குழந்தைக்கு. அதுக்குள்ளே கிளைண்ட்ஸ் உறவுகளே, நியூ இயர் பிஸி போயிட்டுருக்கு. இது வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் போனோம். எங்கள் வீட்டில் பெரிய குழந்தை மிஸ்டர் ஆனந்த் மாமா அவர் வந்து எனக்கு போய் கேம்ஸ் விளாடணும் அப்படின்னு கேட்டாரா. நான் வந்து 22 கூப்பிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அதனால் போய் விளாட்லாம் அப்படின்னாரு. சரி, கிளைண்ட்ஸும் ஆஃப் சீசனு கம்மியாக தானே வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு இனி தான் நான் லைஃபவே என்ஜாய் பண்ணுறேன். 46 வயசில் தான் 20 வயசில் என்ஜாய் பண்ணுறத 46 வயசில் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு உட்காண்ட்ருப்பேன் கிளைண்ட்ஸுக்கு வேண்டியே. இப்போ தான் கொஞ்சம் ஊர் சுத்தமும் செஞ்சுட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் உறவுகளே. ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் போனீங்கன்னா தான் அங்கே தான் நீங்கள் இந்த கேம்ஸ் விளாட முடியும். ப்ரோசோன் மால் இருக்குது கோயம்புத்தூரில். இது 2 பெரிய மால் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் கேம்ஸ் கிடையாது ப்ரோசோன் மாலில். மற்றது எல்லாமே இருக்கும், கேம்ஸ் கிடையாது. இங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ரேட்டு, நான் பிருத்திவியை கூப்பிட்டு போகும்போது இந்த கேம்ஸுக்கு கார்டு போடுறது 500 அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கே 1600. நான் 2100க்கு போட்டேன். அப்புறம் அதில் வந்து 26 கேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு 600 சேர்த்து போட்டிங்கன்னா 64 கேம் அப்படின்னாங்க. பரவாயில்ல, இதை முதல்ல விளாண்டுட்டு வரோம் அப்படின்ட்டு இதை மட்டும் போட்டோம். எனக்கு பிருத்திவியை கூப்பிட்டு போனது தான் ஞாபகம் இருந்துச்சு. 500 1000 பெரிய விஷயமா இருக்கும். அப்போ ஒரு 15 வருஷம் 10 வருஷம் 13 வருஷம் முன்னாடி. பிருத்திவி 3rd 4th படிக்கும்போது அவனே கேட்பான். வருஷம் ஒரு தடவை 2 தடவை கூப்பிட்டு போவேன் செழிப்பாக இருக்கும்போது. எப்படி இருந்தாலும் 3500 அவுட் ஆயிரும். அப்போல்லாம் 3500 சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு வந்துடுவோம். இப்போ 5000 இருந்தால் தான் மாலுக்கே போக முடியும் போல் இருக்குது. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்லையா, ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டோம். ஆக்சுவலி மால் ரீச் ஆனோடனே 2:30 ஆகிடுச்சி. போய் முதல்ல ஒரே ஒரு பிரியாணி வாங்கி ஷேர் பண்ணிவிட்டு, எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து கேஎஃப்சி சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் கேஎஃப்சி சிக்கன் வாங்கி அதை அந்த பிரியாணியில் வச்சு சாப்பிட்டுட்டு ஒருத்தர் ஊட்டி விட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு பிரியாணி. ரொம்ப மசாலா இல்லாமல். அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு முஸ்லீம் பிரியாணி கடை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே தான், சாப்பிட்லாம். நல்லா கூட்டம் வேறு. சாட்டர்டே போயிருந்தனால சரியான கூட்டம் வரவங்களே. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு பர்கர் வாங்கி ஹாஃப் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, நீ பாதி நான் பாதி கண்ணு அந்த மாதிரி எது வாங்கினாலும் ஒன்று வாங்கி ஹாஃப் ஷேர். ஏன்னா என்னால் தான் சரியாக சாப்பிட முடியாது. ஷேரிங் அண்ட் கேரிங், திஸ் இஸ் கால்ட் ஷேரிங் அண்ட் கேரிங். லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். யாரெல்லாம் கல்யாணம் ஆனவங்களாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தை குட்டி ஆகிடுச்சி, வயசாகிடுச்சி அப்படின்னு நினைக்காம மனசை என்றைக்குமே 16 வச்சுட்டு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் கேண்டீஸ் வாங்க போனோம். என்னது ஹவுஸ் ஆஃப் கேண்டி. செமையாக இருந்துச்சு, செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ரேட்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு வரவங்களே. இப்போல்லாம் 100 கிராமே 250 ரூபா என்னமோ சொன்னாங்க. அப்புறம் 1000 வாங்கினோன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1000 வந்துருச்சு. எவ்வளோ வாங்கினோன்னு ஞாபகம் இல்லை. ஒரு பேக் ஆனஞ்சி வச்சிட்ருக்காரு பாருங்கள், அவங்களோடது ஹவுஸ் ஆஃப் கேண்டிது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்னஸ் சிலதுலலாம் கம்மியாக இருக்கும். நான் எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிறதும் கொக்கோகோலா போட்டது இருக்கும் கேண்டீஸு, அதை வாங்கினேன். அப்புறம் இவங்களுக்கு சார் அண்டு ஸ்வீட் 2 கலந்தது வாங்கினேன். அப்புறம் தான் கேம்ஸ் விளாட போனோம். ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு, அதுக்கப்புறம் கேண்டீஸ், அதுக்கப்புறம் போய் விளாட போனோம். ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக போய் விளாண்டுட்டு ஆனஞ்சி இதில் என்னையை தோக்கடிச்சிட்டே இருந்தார். டொக்குன்னு காயின்ஸ் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் மற்றதுலலாம் நான் கொஞ்சம் விளாண்டுருந்தேன். இதிலலாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்தேன். டக்குன்னு விளாண்டு ஜாலியாக இருந்துச்சு. 46 வயசு ஆயிடுச்சின்னு மறந்து 16 வயசில் விளாடுற மாதிரி
விளாண்ட்ருந்தேன். பிரியாணி சாப்பிட்டது, கேஎஃப்சி சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகணும்ல, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான் உறவுகளே. செமையாக விளாண்ட்ருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நல்ல பாயிண்ட்ஸும் வந்துச்சா, அதனால் ஒரு டான்ஸும் ஆடிட்டுருந்தேன். அப்புறம் ஆனந்தி விளாண்டார். அவர் 2 தடவை விளாண்டார், நான் ஒரு தடவை தான் விளாண்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வீடியோஸ் எடுத்தால் போதும்ல. அதுக்கப்புறம் இது ஒரு கேமு. டொப்பு டொப்பு டொப்புன்னு மண்டை எத்தனை மேலே வருதோ அதை அடிக்கணும். நான் ஆனந்திக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். 1 2 டக்கு டக்குன்னு அடிங்க, 2 3 டக்கு டக்குன்னு அடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் விளாண்ட்ருந்தேன். ஜாலியாக போச்சு. ஊர் சுற்றிட்டே இருக்கலான்னு தான் தோணும். பொழப்பு பார்க்கணும், அப்புறம் காசு வேணுமே ஊர் சுற்றுறதுக்கு. அப்புறம் இது ஒரு கேம் போய் விளாண்டோம். நான் தான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஆனந்தி தூக்கவே இல்லை, நான் தூக்கினேன், ஆனால் மிஸ் ஆகிடுச்சி. நல்லா விவரமாக தான் வச்சுருக்காங்க. தன்னைத்தானே மேலே போகும்போது நான் ஒன்றுமே பண்ணல, அப்புறம் உளுந்துருச்சு, மிஸ் ஆகிடுச்சி டாய்ஸு. 2 தடவை விளாண்டோம். ஆமாம், ஆனந்தியும் தூக்க ட்ரை பண்ணார், மிஸ் ஆகிடுச்சு. என்னோடது கொஞ்சம் தூரம் வந்து மிஸ் ஆகிடுச்சு, இதுதான் நினைக்கிறேன். பாதி தூரம் வந்து அப்புறம் தானாகவே ஒன்றுமே பண்ணல, தானாகவே அது எப்படி விழுகுதுன்னு எனக்கு புரியல. நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க டாய்ஸை எடுக்க விடாமல். அதுக்கப்புறம் இது என்னமோ ஷூட்டிங் கேம் மாதிரி, அங்கே போய் கொஞ்ச நேரம் அது விளாண்ட்ருந்தோம். இது புரியவே இல்லை, என்னத்தை ஷூட் பண்ணோன்னு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ ஸ்கோர் வந்துச்சு, ஆனந்திக்கு ஒன்றுமே வரல. இது புரியவே இல்லை இந்த கேமு. இதுக்கு பேசாமல் வேறு ஏதாச்சும் கேம்ஸே விளாண்டுட்டு போயிடலாம். இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு தான். அதுக்கப்புறம் சரி வாஷ்ரூம் போகலாம் அப்படின்ட்டு, நம்ம தான் சுகர் பேஷண்ட் ஆச்சே, அதனால் உச்சா போகலான்ட்டு வந்தேன். அந்த 3rd ஃப்ளோரில் வாஷ்ரூம் பக்கத்துலேயே இந்த இயரிங்ஸு, நெக்லஸ்ஸு எல்லாம் வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியல், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போய் வாங்க வரவங்களே. நான் வந்து 2 கம்மல் 350 300க்கெல்லாம் எனக்கு வர்த்துன்னு தான் தோணுச்சு, ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் மூக்குத்தி அந்த மாதிரிலாம் எடுத்தேன் ஒயிட் மெட்டலில். எங்கே போனாலும் கம்மல் மூக்குத்தி எதையாச்சும் ஒன்று தூக்கிட்டு வர்றது தான், எவ்வளோ இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது, பாக்ஸாக நிறைஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சின்ட்டு ஒரு 4:30 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து காஃபி மட்டும் குடித்தோம். கொஞ்சம் விளாண்டு டயர்ட் ஆகிடுச்சின்ட்டு வந்து காஃபி குடித்தோம். அதுவும் ஒரு காஃபி தான், ஒரு காஃபி வாங்கி ஷேரு. ஆனந்திக்கு வயிறு ஃபுல்லுன்னு சொல்லிகிட்டு இருந்தாரா, அதனால் ஒரு காஃபி தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து விளாண்டு ஜெயிச்சதில் 2 குஷி கிளிப்ஸ் மாதிரி, அந்த டிசைன் கிளிப்ஸ் மாதிரி 2, அப்புறம் இந்த டைனோசார் எல்லாம் ஜெயிச்சதில் வாங்கிட்டு, டிக்கெட்ஸ் வச்சு வாங்கிட்டு, டிக்கெட் கேம் தனியாக இருக்கும், அதில் நீங்கள் டிக்கெட் ஜெயிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வாங்கலாம் கிஃப்ட்டு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வந்தோம். அதாயிடுச்சு 1 மணி நேரம் பக்கம். காஃபி குடித்து அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட வந்தோம். ஃபலூதா 2 ஃபலூதா வாங்கினோம். நான் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்டு, அதில் இருக்க ஃப்ரூட்ஸு கிவியெல்லாம் வச்சுருந்தாங்க, அதை மட்டும் நம்ம சீன் போடுறதுக்கு வேண்டி கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஆனந்தி சாப்பிட்டுட்டு இருந்தார். இன்னொன்று சேமியா உள்ளது இருந்துச்சு, அப்புறம் அதுவும் வாங்கிட்டு அதுவும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஆனந்திக்கு காமிச்சேன், பரட்டை மண்டையோடு போயிருந்தேன்னா தலை குளிச்சுட்டு, பாருங்கள் நீங்கள் ஜெயிச்ச கிளிப்ஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ப்ளூ கலர் எடுத்து சீப்பு லேசாக சீவலை, கையிலே சீவிட்டு அப்படியே போட்டேன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபலூதா வாங்கினோம், இதுவும் நல்லா இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு வாங்கினதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடையாது, ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கீழே சேமியா இருந்துச்சு. குடிச்சு பாருங்க அப்படின்ட்டே இருந்தார். சரி இன்றைக்கி ஒரு நாள் சுகர் பேஷண்ட்டுங்கிறத மறந்து செத்தாலும் சாப்பிட்டே சாவோம் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் கொஞ்சம் குடித்தேன். அந்த சேமியாலாம் கீழேருந்து வந்துச்சு.
அப்புறம் ஆனந்திக்கு குல்ஃபி எடுத்து கொடுத்தேன். நடுவில் குல்ஃபி இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டாரு ஐயா. அப்புறம் நான் சாப்பிட்டேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு, ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட. கீழே இருக்குது, குடிங்க குடிங்க குடிங்கன்ட்டு இருந்தார். கீழே இருக்கிறது நல்லா இருக்குது, குடிங்க குடிங்க குடிங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியர்பையாக இருந்தனால நான் போனது ஒரு 15, 17 அந்த மாதிரி டேட்டில் ஏதோ போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன், டிசம்பர். அப்புறம் கிறிஸ்மஸ் பக்கத்தில் இருக்கனால இந்த மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நம்ம வீடியோ எடுக்க தெரியாத ஒரு ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த், நான் எப்படி எடுத்திருக்கேன், அவர் என்னை எப்படி எடுத்திருக்காருன்னு பாருங்கள். நல்லா உருண்டையாக தெரியும் போது தான் எடுப்பார். தேங்க்யூ.